ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் பார்த்தா இண்டெக்ஸ் ஃபண்ட், ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, எது நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரியும் லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த சீரீஸில் இன்னைக்கு வீடியோவில் ஸ்மால் கேப் பற்றி பார்க்கணும். ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ எது நல்ல ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க பொழுது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக ஸ்மால் கேப் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ், அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பொழுது ரொம்ப ஹைலி ரிஸ்க் இருக்குது. ஸோ ஆனால் ரிஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ ஏறும் பொழுதும் ஸ்மால் கேப் பார்த்தா கடந்த வருஷங்களில் பார்த்தா, கடந்த 1-2 வருஷத்தில் பார்த்தா நியர்லி 50-60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரே வருஷத்தில். ஸோ நமக்கு 50-60% ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 50-60% கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹைலி ரிஸ்க் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நீங்கள் அன்லஸ் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 5 to 7 years இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் லார்ஜ் கேப் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் போயிடுறது ரொம்பவே பெட்டர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதை பற்றி ஃபர்தராக ரொம்ப டீட்டெயில்டாக லைவ் டேட்டாஸோட நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். அண்ட் வீடியோக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு பிளாக் வேர்ல்ட். ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் கேப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதாவது நம்ம ஒரு 750 கம்பெனிஸில் நிஃப்டியில் ஒரு 750 கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே சின்ன சின்ன கம்பெனி இருக்குது. முதல் 100 கம்பெனி லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மிட் கேப் அப்படின்னா 101 250, அதாவது 150 கம்பெனி இருக்குல்ல, இதை மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூணாவது செக்ஷன் தான் பார்த்தா 251 500, இந்த 250 கம்பெனி இருக்குல்ல, இதை தான் மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 500 கம்பெனிக்கு மேற்பட்டு அப்படி போகும்போது அது மைக்ரோ கேப்ஸ் அப்படின்னு போயிடுது. நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறது. பிகாஸ் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கியான ஒரு அசெட். அண்ட் அது நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போய் அது ஹேண்டில் பண்ற அளவுக்கான ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குமா, ஒரு இருக்குமாங்கிறது ரொம்ப ரிஸ்க். ஸோ நம்ம இந்த 3 செக்மெண்ட்லேயே நின்று இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் கேப் அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன 251 500, ஸோ விச் இஸ் 250 கம்பெனிஸ் தான் நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி இருக்குல்ல, அந்த 251 300, இந்த முதல் 50 இருக்குல்ல, இதுதான் ஸ்மால் கேப் 50 கம்பெனிஸ் சொல்றாங்க. அதாவது ஃபோக்கஸ்டா நம்ம 250 கம்பெனிலே டாப் 50, அதுல டாப் 50 கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இதுதான் இருக்கிறதே அந்த எடுக்கிற ரிஸ்கிலேயே ஓரளவுக்கு சேஃப்டி அப்படின்னா இந்த 251 300 கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்ல ஹை ரிஸ்க், அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப சின்ன கம்பெனியில் இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், அதாவது இதோட சொத்து மதிப்புகள் பார்த்தா 5000 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் தான் செபி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ இவ்வளவு கம்மியான கேபிட்டல் இருக்கும் பொழுது இதுல நம்ம ட்ரேட் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது பெரிய அளவுக்கு வாலடைல் இருக்கும். வாலடைல்னா ஏற்ற இறக்கங்கள், ஏறும்போதும் எக்ஸ்ட்ரீமா, அதாவது கடந்த 1-2 வருஷங்கள்ல பார்க்கும்போது ஸ்மால் கேபிட்டல் மட்டும் கிட்டத்தட்ட 50-60% இருக்கும் அதோட ஏற்றம் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்ல போயிருந்தாங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல. சோ இப்போ பாக்குறவங்க எல்லாம் ஸ்மால் கேப் இவ்வளவு பயங்கரமா இருக்கே, சார் நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு இவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம பார்த்தா இப்போ ஆர்டி, எஃப்டி இல்ல நீங்க ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐ மீன் இப்போ கோல்டு எது பார்த்தாலுமே அப்ராக்சிமேட்டா 10% உள்ளதான் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு வருஷத்துல. அதை பார்க்கும்போது இது 50-60% நம்ம யோசனையும் தாண்டிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ எல்லாருமே சூப்பர் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வருவாங்க. பட் அது ஃபேக்ட் கிடையாது. கடந்த 1-2 வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மறுபடியும் மார்க்கெட் சைக்கிளில் மறுபடியும் ஸ்மால் கேப் பெரிய அளவுக்கு ஒரு டிப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இறக்கமா மறுபடியும் அது இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம எஸ்ஐபி பண்ண போகிறோம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5-7 வருஷம் நீங்கள் பொறுத்திருப்பீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மாதம் எஸ்ஐபி போடுறேன், இதை நான் தொடவே போகிறதில்ல, நான் எந்த ஒரு இதுலேருந்து எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, எந்த செலவுகளுக்காகவும் இதை தொட மாட்டேன் அப்படின்னா மட்டும் நீங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க லார்ஜ் கேப்போ இல்ல மிட் கேப்புங்கிறதே கொஞ்சம் மேக்ஸ் தான், அதுவே ஒரு 5 வருஷம் அப்படி இருந்தால் மட்டும் நீங்க மிட் கேப் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க லார்ஜ் கேப் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும் சலண்டா போட்டுட்டு விட்டுருங்க. நீங்க தேவையில்லாம ஸ்மால் கேப் பார்க்கலாம், வராம இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. ஈவன் இப்போ நம்ம இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம், நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே அதில் பார்க்கும்பொழுது பல ஏஎம்சி, அதாவது இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஒரு 65% 70% 80% தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல போடுவாங்க. மீதி அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஹெட்ஜ் பண்றதுக்கு, அதாவது கொஞ்சம் சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப் அதுலயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட்டோட வாலடைல்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துல திடீர்னு ஸ்மால் கேப்லாம் கீழே விழுது அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ண நம்ம
நம்மள மாதிரி ஆளுங்க இருப்போம்ல பயந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் ஒரு குஷன் மாதிரி இந்த லார்ஜ் கேப் மிட் கேப்லையும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி எல்லா ஏஎம்சிஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம டேட்டா காட்டும்போது உங்களுக்கு நம்ம வந்து காட்டும். பட் ஹவவர் நம்ம இப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்மால் கேப் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு எந்த மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதாலையுமே கொடுக்க முடியாது. ஆனால் லாங் ரன் இதை நம்ம லாங் ரனை பற்றி மட்டும் பேசுகிறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் நம்ம ஷார்ட்டாக போட்டுட்டு அந்த வாலடைல் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ லாங் டேர்மில் போடும்போது கண்டிப்பாக ஸோ நீங்கள் இன்கேஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வெறும் ஸ்மால் கேப் மட்டும் போடாமல் கொஞ்சம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஸ்பிளிட் பண்ணி போடுவோங்க. லைக் ஒரு 3,000 ஒரு 4,000 இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரிச்சுட்டு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் மிட் அப்புறம் ஸ்மால் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போடும்பொழுது எது மார்க்கெட் சைக்கிளில் எது ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் ஆகுது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இவ்வளோ இதை பற்றி தான் பேசிக். ஸோ இதை பற்றி நான் இனிமேல் நம்ம ஃபர்தர் கிளாரிட்டி பார்க்கறது வந்து லைவ் டேட்டாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே புரிதல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி, இதான் வந்து நம்மளோட ஸ்மால் கேப் அதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன ஏஎம்சிஸ் வந்து ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 27 ஏஎம்சிஸ் வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அதோட எல்லாத்தோட டேட்டாஸும் அதாவது அந்த ஏஎம்சிஸோட எவ்வளவு அவங்களோட மார்க்கெட் கேப் என்ன எவ்வளவு காசை வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து 1 வீக் அதோட பெர்ஃபார்மன்ஸ் 1 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு 8 to 8 வரைக்கும் பார்த்துட்டு ஸோ 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷங்கிற மாதிரி பார்த்துட்டு கூட அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளவு கமிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 63% அப்படி 0.63னா நம்ம கொடுக்குற 100 ரூபாயில 0.63 பைசை வந்து அவங்க எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நமக்கு காசா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பணம் வந்து அவங்களுக்கு கமிஷனா போகுது. பிகாஸ் நம்ம ஆக்டிவா மேனேஜ் பண்றாங்க நம்ம ஃபண்டை. அதுதான். ஸோ இப்போ நம்ம அதுல ஹேண்டில் பார்க்கும்போது இப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 3 to 5 years ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு 5 வருஷம் இப்போ 10 வருஷங்கிறதுலாம் வெரி லாங் டேர்ம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் திங். பட் ஸ்டில் நம்ம ஒரு 5 வருஷம் ஆவரேஜா பார்க்கும்போது அதுல யார் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது இங்க 40% விச் இஸ் குவாண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க தான் வந்து இருக்கிறதுலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க அளவுக்கு நீங்க மற்ற ஃபண்ட்ஸை பார்க்கும்போது வேற யாருமே வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாமே யாரும் 30% உள்ளதான் எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ 30 or 34 மேக்ஸிமம். இவங்க தான் 40%. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலா காம்படிட்டரா யாருன்னு பார்க்கும்போது வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கும்போது 5 வருஷம் பார்க்கும்போது ஒரு 40 இங்க ஒரு 40%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 47, 42, 76, 77. இப்போ இந்த டேட்டா வந்து நீங்க அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் பார்க்கலாம். பட் ஆனா லாங் ரன் பார்க்கும்பொழுது மட்டும் இந்த நிப்பான் இந்தியா வந்து 10 வருஷம் பார்க்கும்பொழுது 29% அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நான் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா நீங்க 10 வருஷம் கடந்த வாட்டி பார்க்கும்பொழுது நிப்பான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் நிப்பானையும் காட்டிலும் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமா பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பார்க்கும்பொழுது வந்து இவங்க குவாண்ட் வந்து பெரிய அளவுக்கு வந்து லீட் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சோ அதை வச்சு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 10 வருஷம் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிக சான்சஸ் நிப்பானை விட குவாண்ட்டுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தாராளமா இப்ப இவங்க இவ்வளவு பெரிய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த 0.7%ங்கிறது ரொம்பவே ஒரு வேலிடான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா நம்ம கருத முடியும். ஸோ இப்ப நம்ம இதோட முன்ன டீட்டெயில் பார்க்கலாம். இப்ப நீங்க இன்னும் வேணும் முதலாளி குவாண்டம் இந்த யூடிஐ ஐசிசி ப்ரொடக்ட்ஸ் என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ எல்லா டேட்டாஸையும் நீங்க வந்து ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டி கிளான்ஸ் பார்க்கலாம். நீங்க யார் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப இன்னும் நம்ம இந்த குவாண்ட பத்தி இன்னும் ஃபர்தரா நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இவங்க பெஞ்ச்மார்க் வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து குவாண்டோட குவாண்ட் ஸ்மால் கேப்போட டைரக்ட் பேன் அதோட விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கிறிசல் ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ அதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அதாவது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு டார்கெட்டட் ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கும். அந்த பெஞ்ச்மார்க்கை அவங்க கன்சிஸ்டன்டா பீட் பண்றாங்களா அதோட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்றாங்களாங்கிறத ஆக்சுவலா பாயிண்ட். இப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு மாசம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இது நம்மளோட ஸ்கீம் இந்த குவான்டிட்டியும் வந்து 1.5 நம்மளோட இந்த ஸ்மால் கேப் 250 இருக்குல்ல அது வந்து மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. பட் ஸோ இவங்க வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்ப நம்ம இதே 3 மாசத்துல பார்க்கும்போது 21 இந்த 13. இப்ப 6 மாசம் பார்க்கும்பொழுதும் கன்சிஸ்டன்டா பீட் பண்றாங்க. 1 வருஷம் இதே 2 வருஷம் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பார்த்தா கன்சிஸ்டன்டா நம்ம குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். இல்ல இப்ப நான் வந்து வேற மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நான் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா இப்ப இங்க நீங்க மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க இங்க வந்து என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்றேன் கோல்டை விட இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நீங்க கோல்டு கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்கீமையும் கோல்டுன்னு பண்ணும்போது கோல்டு பாருங்க அப்ராக்சிமேட்டா இப்ப நம்ம வந்து
இப்ப நீங்க இந்த பக்கம் மார்ச்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது இது 12%, அரௌண்ட் 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே இடத்துல நம்ம பிளான் பார்த்தா 72%. நீங்க எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது வந்து உங்களால இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து எஸ்ஏபி கால்குலேட்டர்ல உங்களுக்கு இதோட டிஃபரன்ஸ் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வச்சு நீங்க ஷேர் பண்றீங்க, இல்ல இவ்வளவு பிளான் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாலும் எது வேணாலும் வச்சு நீங்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இவங்க இந்த பர்டிகுலர் குவாண்ட் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு growth வந்து கொடுத்துட்டே வராங்க அவங்களோட கிளைண்ட்ஸ். இப்ப குவாண்ட பத்தி நம்ம போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நான் க்ரோ ஆப்ல வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். நீங்க க்ரோலயும் செக் பண்ணி பார்க்கலாம், இல்ல நம்ம செரோதாவோட காயின்லயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலயும் வந்து ஒரே டேட்டாஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ க்ரோல நம்ம பார்த்தோம்னா இப்ப இவங்க ரிசல்ட் ரேட்டிங் வந்து 3 கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க அப்படியே கீழே போகும்போது இவங்க என்னென்ன கம்பெனிஸ்ல ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 103 கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரிலையன்ஸ்ல பார்த்தா ஒரு 9%, ஐஆர்பில ஒரு 3.86% அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது சில பேர் டவுட் வரலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் பெரிய கம்பெனி ஆச்சு, அதுல எல்லாம் இவங்க ஹோல்டிங் வைக்கிறாங்களே, அப்புறம் இது எப்படி ஸ்மால் கேப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட் வரும். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு டேட்டா காட்டுறேன். இப்ப எந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலுமே அவங்க வந்து அவங்க கிட்ட வர மொத்த பணத்தையும் ஃபுல்லா வந்து ஸ்மால் கேப்ல போட மாட்டாங்க. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல வந்து பாருங்க 92% வந்து ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாங்க, ஸ்டாக்ஸ்ல போடுறாங்க. F&Oல ஒரு 2.6% போடுறாங்க. ஃபாரின் ஈக்விட்டி, ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல வந்து எதுலயுமே இல்ல. சோ டோட்டலா இப்போ வந்து 9.6% அளவுக்கு இவங்க வச்சிருப்பாங்க. மீதி பர்சன்டேஜ் வந்து அதர் அலோகேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ஈக்விட்டியில பார்த்தா அதுலயுமே நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது லார்ஜ் கேப்ல 13%, மிட் கேப்ல 6.9%, ஸ்மால் கேப்ல 46. இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் வந்து மேஜர் சங்க் ஆஃப் மணியை வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி பணங்களை வந்து லார்ஜ் கேப், மிட் கேப்ங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் சோ தட் அவங்களோட வாலெட் ஏற்ற இறக்கங்கள் வந்து ஆவரேஜா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஸ்மால் கேப் விழும்போது பயங்கரமா விழவும் விழாது, ஏறும்போது பயங்கரமா விழாது. ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ், ஒரு குஷன் மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு தான் நமக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து அவங்க பிரிச்சு காசு போட்டு வச்சிருப்பாங்க. சோ இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ அவங்க இதுதான் இப்ப ஈக்விட்டில வந்து 95%, கையில கேஷா வந்து 3.9% வச்சிருக்காங்க. டெப்ட், அதாவது வந்து பிக்சட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு 1%. இது கேஷா ஏன் வச்சிருக்காங்க அவங்க கையில காசு, ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாளை பின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட் திடீர்னு கீழே விழுது அப்படின்னும் பொழுது நல்ல கம்பெனிஸ் எல்லாம் சீப்பான விலைக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல அவங்க கையில பணம் இல்லாம இருக்கக்கூடாது. சோ அந்த நேரத்துக்கு ஒரு சேஃப்டிக்காக இவங்க கேஷ் வச்சிருப்பாங்க. நல்ல கம்பெனிஸ் சீப்பான விலைக்கு வரும்போது டக்குன்னு இவங்க கிட்ட இருக்க அந்த கேஷ் ரிசர்வ் எடுத்துட்டு போய் அவங்க கம்பெனிஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த நேரத்துல. சோ நம்ம வேற என்னென்ன மாதிரி டேட்டாஸ் பார்ப்போம் அப்படின்னா ஆல்பா எப்படி இருக்கு, பீட்டா இருக்கு. இப்ப ஆல்பா வேல்யூ பார்க்கும்போது இப்ப இந்த இண்டெக்ஸை பார்க்கணும்ல, இந்த இண்டெக்ஸை எந்த அளவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்ப பாருங்க அதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட எந்த அளவுக்கு வேகமா அவங்க வந்து பீட் பண்றாங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஆல்பா வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோ நியர்லி 11 டைம்ஸ் வந்து 11% கிட்ட வந்து அதிக அளவுக்கு அவங்க பெஞ்ச்மார்க்கை விட இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆல்பா வந்து அதிகமா இருக்கோ அவளுக்கு எவ்வளவு ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பீட்டா வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1க்கு கீழே இருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஒரு வாலட்டில், அதாவது ஏற்ற இறக்கங்களை வந்து ரொம்ப அழகா மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1.05 அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு இண்டெக்ஸ் ஏற்ற இறக்கங்களோ அதுக்கு சரிசமமா ஈக்குவலா வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. ஸோ இதுலோட ரிஸ்க் ஆப்வியஸா ஸ்மால் கேப்னு வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் அந்த எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வந்து அதுதான் பாயிண்ட். அதுக்காக தான் இந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு அவங்களோட பியர் காம்படிட்டர்ஸ் என்ன பார்த்து நீங்க அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்க போறோம். இவங்க எவ்வளவு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தாச்சு. சோ இவங்க பார்த்தா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து எக்ஸிட் ஆறீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா இவங்க 1% வரைக்கும் வந்து ரெடியூம் பண்றாங்க, விச் இஸ் ஹை கம்பேர்ட் வித் அதர் பியர் காம்படிட்டர்ஸ். பிகாஸ் சில பேர் வந்து ஒரு வாரம் 15 நாளைக்குள்ள நீங்க வந்து நீங்க போட்ட காசு வந்து டக்குன்னு வெளில எடுத்துறீங்க, வேண்டாம் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், அப்ப எக்ஸிட்லோட போடுவாங்க. பட் இவங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் டைம் வச்சிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது எல்லாமே இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பல நேரங்கள்ல தோணும். சோ இதே தான் வந்து ஜெரோதா காயின்லயும். சோ நீங்க வந்து ஜெரோதா காயின்ல ஓபன் பண்ணலாமா, நீங்க க்ரோல ஓபன் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து க்ரோல ஓபன் பண்ணலாம். இல்ல எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா வேணும், ரொம்பவே வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கணும், அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க ஜெரோதா காயின்லயே வந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். எதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். சோ இதுல என்னென்ன கம்பெனிஸ் போடுறாங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட எஸ்ஏபி கால்குலேட்டரோட பவர் வந்து காட்டு. இப்போ பாருங்க நம்ம ஆவரேஜா இப்போ இந்த கம்பெனி வந்து கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 40% கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து எஸ்ஏபி கால்குலேட்டர் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மாசம் வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்க 10,000 ரூபாய். சோ நான் எத்தனை மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கடந்த 5 வருஷமா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பொழுது எவ்வளவு எக்ஸ்பெக்டட் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காது 40% வரைக்கும் வந்து ஆவரேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கால்குலேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது இங்க நமக்கு வந்துடும்.
நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 6 லட்சம் ரூபாய் 6 lakhs. ஆனா எனக்கு வந்திருக்க பணமும் 19 lakhs, which is 13 lakhs வந்து என்னோட ப்ராஃபிட். அதாவது நீங்க போட்ட பணம் அப்படியே 3 மடங்கா வளர்ந்துருக்கு. எவ்வளவு நாள்ல? வெறும் 5 வருஷத்துல வந்து உங்க பணம் 3 மடங்கா வளர்ந்துருக்கு. அப்ப நீங்க வந்து இதோட growth யோசிச்சு பாருங்க. இப்ப இதே விஷயத்தை இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு RDFD நீங்க போடுறீங்களா, அது ஒரு 7% கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே விஷயத்த நான் உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒண்ணுமே உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இந்த 6 லட்சம் ரூபாய் எவ்வளவு லட்சம் ரூபாய் இருக்கும்? 7.2, அதாவது 1.2 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு முன்னாடி வந்ததுல பார்த்தா அப்படியே நம்ம பணம் 3 மடங்கு வந்து ஏறி இருக்கு. அதுதான் வந்து இதோட வெல்த்தோட கிரியேஷன். சரிங்க, நம்ம நீங்க 5 வருஷம் சொல்றீங்க, அந்த 5 வருஷம் தான் எக்ஸாக்டா போட்டு போமா, முன்ன பின்ன இருக்கும்ல அப்படின்னு நம்ம பல பேர் கேட்கலாம். இன்னொரு விஷயம் வந்து, ஓகே நான் லாங் டேர்ம்ல போறேன், ஒரு 10 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கும் தாண்டி போறேன் அப்படின்னு பொழுது அவங்க பாருங்க, ஆன் அண்ட் ஆவரேஜா நம்ம இப்ப எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு 10 வருஷம் அப்படின்னு பொழுது எவ்வளவு ரேஞ்ச்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 24% இருக்கும். நம்ம எந்த ஏஎம்சில போட்டுருந்தாலும் ஆவரேஜா 24% இருக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. சோ நம்ம வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, ரொம்ப ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு 20% அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எத்தனை வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு போடுறேன். 10 வருஷத்துக்கு இப்ப நான் கால்குலேட் பண்ணும்போது நீங்க பாருங்க, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 12 lakhs, மாசம் 10,000 தான் போட்டுட்டு போறேன். ஆனா என்னோட பணம் இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா நியர்லி 38 lakhs, அதாவது 40 lakhs கிட்ட ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா போட போறோம். சரி, 38 லட்சம் இல்லை, 38 லட்சம் ரூபாய் வந்து அப்டேட் ஆகுது. இதுவும் வந்து என்னோட பணம் 3 மடங்கு இருக்கு. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நான் சொல்லிட்டு. இப்போ இதை நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நம்ம அப்படியே 24% போட்டிருந்தாலும் 50 லட்சம். இதுதான் நான் சொன்னேன், இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்ட். உங்களுக்கு இதை விட இன்னும் பெரிய ஒரு மிராக்கிள் காட்டுறேன். இப்போ 10 வருஷம் நான் வந்து போட்டிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு வந்து இதேதான் 38 lakhs வந்திருக்கு. இதே நான் வந்து அப்படியே நான் கிராஜுவலா வந்து 15 வருஷம் போடுறேன் அப்படின் போது 1 கோடியா என்னோட பணம் வந்து டெவலப் ஆகுது. யோசிச்சு பாருங்க, நான் அதே 10,000 தான் போடுறேன். இன்னைக்கு நம்மளோட சம்பளத்துல 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே சம்பளம் தான் நமக்கு இருக்குமா, இல்ல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதே சம்பளம் தான் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட சம்பளம் உயர்வு இருக்கும். ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஸ்டில் ஒரு 10,000 ரூபாய் அந்த நிலைமையில நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்து நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்துறோம் அப்படிங்கிற எந்த இதுவும் சினாரியோ நம்ம எடுத்துட்டு போகலாம். நார்மலா இந்த சினாரியோ வைக்கும் போதே ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். 38 லட்சம் ரூபாயில என்னோட பணம் அப்படியே 1 கோடியா மாறும். அப்படியே அடுத்து ஒரு 5 வருஷம் போடுவோம் 3 கோடியா மாறும். இது ஜஸ்ட் நான் ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு 30 வயசுல என்னோட லைஃப் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 25 பிட்வீன் 30 அந்த ரேஞ்சில் இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறேன்னா உங்களோட 30 வயசுல, அதாவது நீங்க 60 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட 23 கோடி. அதே ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 63 கோடி. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அடுத்து ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு வந்து நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிருக்கோம். தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சோ இததான் நம்ம சொல்றோம். நீங்க எவ்வளவு வந்து பணத்தை வந்து நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்காம அதை அப்படியே விட்டுறீங்களோ, காம்பவுண்ட் ஆக விடுறீங்களோ, உங்களோட வெல்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வளரும். சோ அந்த காம்பவுண்டிங் பவரை நீங்க பார்க்கணும். ஆப்வியஸா நம்ம இது ஈஸியா இருக்குல்ல காட்டுறதுக்கு. இப்ப 5 வருஷம் 10 வருஷம் போட்டா இவ்வளவு பணம் வந்து இவ்வளவு பணம் வந்து. ஆனா எத்தனை பேர் வந்து இந்த 30 வருஷம் வந்து போட்ட பணத்தை எடுக்காம இருப்பாங்க? ஏன்னா பல விஷயங்கள் நமக்குள்ள வரும்ல. திடீர்னு நமக்கு கல்யாணம் வரலாம், அம்மா அப்பாவுக்கு தேவைகள் வரலாம், அப்புறம் குழந்தை அவங்களுக்கு படிப்பு செலவு, அப்படி இப்படி ஏகப்பட்ட செலவு வரலாம். எல்லா செலவையும் தாண்டி நம்ம எங்கேயுமே எடுக்காம இருக்கோம் அப்படின்னும் பொழுது அப்பதான் இவ்வளவு பெரிய காம்பவுண்டிங் பவர் வந்து பார்க்க முடியும். சோ இப்போ உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்மளோட லைவ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்மால் கேப் எப்படி பார்க்கலாம், எப்படி நம்ம பார்க்குறோம், பெஸ்ட் எது, எந்த நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் நம்ம டேட்டாஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம். நீங்கள் Zerodha காயினில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது டாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம பல விடயங்களை சொல்லியிருக்கோம். லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் 10%, ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் 15% தான் டாக்ஸேஷன். நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தோட இன்வெஸ்டிங்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா அவங்க எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள, ஸோ 365 டேஸ்க்கு உள்ள நீங்க வாங்கி வித்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம், அதுக்கு 15% டாக்ஸ். லாங் டேர்ம் ஒரு வருஷத்துக்கு தாண்டி நீங்க அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ எதுவும் இருந்தாலுமே லாங் டேர்ம், அதில் நீங்க வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா இதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸா கன்சிடர் பண்ணி அவங்க உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல முதல் 1 lakh வந்து அவங்க கவர்மெண்ட் விட்டுறாங்க. அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வர அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்க 10% கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 1.5 lakhs ப்ராஃபிட் அப்படின்னா 1 lakh நீங்க கட்ட தேவையில்ல அந்த டாக்ஸ் எதுவுமே. பட் அந்த மீதி 50,000 இருக்குல்ல, அதுக்கு 10%, அதாவது 5,000 ரூபாய் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இது லாங் டேர்முக்கு மட்டும் தான். ஷார்ட் டேர்முக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிளாட்டா 1.5 லட்சம் ரூபாய் நீங்க ஷார்ட் டேர்ம்ல பண்றீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து 15%, which means ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டாக்ஸ் வரும். ஸோ இதை நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் டாக்ஸேஷன் பத்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்
பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல் மூலமாக. ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸில் ஃபியூச்சரில் நம்ம பேசலாம், எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் ரேண்டமாக பேசுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எது தேவையோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, ட்ராக் வேர்ல்ட்.